நான் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பக்கத்துலேருந்து கார் பசங்க ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஓட்டிகிட்டு வந்தோடனே அங்கே ஒரு அண்ணனுக்கு வந்து ரத்தம் அப்படியே ஊற்றுது. என்ன ரத்தம் ஊற்றுதுன்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக கும்பலாக இருந்தாங்க. அந்த பையன் ஓட்டின பையனை மடிக்க வச்சுக்கிட்டு ஆட்டோவில் நான் என்ன பண்ணேன், அந்த பையனை சரி சேஃப்டிக்காக யாரும் ஜனங்க அடிக்க தேவையில்லை எதுக்கு அப்படின்னு நினச்சிக்கின்னு வண்டியில் சேஃப்டிக்காக ஏற்றி ஸ்டேஷனுக்கு அமுச்சு விட்டுட்டேன். அமுச்சு விட்டு இங்கே வந்து பார்த்தா வண்டி இந்த ஒரு பாட்டி ஒருத்தவங்க மேலே கால் மேலே ஏறி இறங்கி இருக்குது. ஒரு அம்மா பேசுனாங்க. அவங்களும் என்ன பண்ண, இங்கே பேசாதீங்க ஸ்டேஷனுக்கு போங்க, பேசுறது வேஸ்ட்டு அப்படின்னு அவங்களும் ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. ஸ்டேஷனுக்கும் அமுச்சு வச்சிருக்கிறோம். இந்த இடத்துல தான் இந்த இடத்துல இத்தனை வருஷமாக இருக்கிறோம். இவ்வளோ வேகமாக வண்டி வராது. அவ்வளோ வேகமாக வண்டி வந்துக்குது. அதுவும் நான் பார்த்தோன்னுமே கேர் ஆகிட்டேன். அவ்வளோ வேகம் வண்டி வந்து அந்த பக்கத்தில் அந்த சினிமாவில் பண்ணுற மாதிரி கவுந்தடிச்சு விழுந்துருக்குது. நாங்களும் பார்த்தோம். ஜனங்க எல்லாமே சரியான இங்கே டிராபிக். கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன உயிருக்கெல்லாம் எதுவும் சாதாரணம் இல்லை. இந்த மாதிரி நடந்த சரித்திரமே கிடையாது இங்கே. இதுதான் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் போதெல்லாம் இல்லை. ஒரு தம்பி கரெக்டாக தான் இருந்தான். எல்போர்டுன்றாங்க, 4 பசங்க வந்தாங்கன்றாங்க. ஆனால் நாங்கள் யாரையும் பார்க்கல. ஒரு பையன் மட்டும் தான் நான் கேட்டேன். அந்த பையன் ஓட்டலடா வேற ஒருத்தவங்கன்ட்டு ஓட்டின பையனை தான் நான் சேஃப்டிக்காக அமுச்சு விட்டேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.